இந்த படம் எங்களை எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இது மேசிவ் ஹிட்னு சொன்னீங்க இல்லையா? இதுல வாங்கின கலெக்ஷனை விட இதுல சின்ன சின்ன ஆர்டிஸ்டா நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையுமே இதை டிசப்பாயிண்ட் பண்ணல, இல்ல ஒர்க் பண்ணவங்கள யாரையுமே இந்த படம். ஓவரால் எஸ்கே என்ன சொன்னாங்க, ஏதோ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அது அந்த ப்ரீ ஈவெண்ட் அப்போ ஒரு சின்னதாக ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சொன்னார், நான் சொன்ன டைலாக் சொல்லி நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு. நீ என்ன வாங்கியிருக்கியா? நான்லாம் எப்பயோ கொடுத்துட்டேன்பா. அது டேரக்டர் சொல்லலை. கலையரசி அவங்க இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க பயங்கரமான ஆக்டர். எனக்கு அவங்களும் காம்பினேஷன் சீன் பார்த்தா ரொம்ப அதிகம்லாம் இல்லை படத்தில். எனக்கு அந்த வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க படுத்துட்டு இருக்கும்போது சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதுவும் வந்து டூப் ஆர்டிஸ்ட் தான் அதிகமாக இருந்தாங்க. ஓகே, அது அப்படியே டேலி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு இந்த சீனில் அது நடிக்கிறதுக்கும். அவங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்களா, எப்படி ஒரு சீனுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு டேரக்டர் தான். ஃபைனலி எனக்கு இந்த பாரதி ராஜா சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட நடிக்க முடியாட்டு அந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் கூட நான் நடிக்கிறேன். இப்போ கமலஹாசன் சார் சொன்ன மாதிரியும் இவர் நிறைய நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திருக்காரு இந்த படத்துல இருந்து சொன்னதா சொன்னாங்க. அது எல்லாமே உண்மைதான். ஏன் அவங்களும் நல்லா நிறைய படம் பண்றாங்க, நீ ஏன் பண்ணலன்னு கேட்டால் அதுக்கு பதில் நிஜமே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அதுக்கெல்லாம் 2 வருஷம் ஆனாலுமே எனக்கு இது இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி வரணும் போது அடுத்து இந்த மாதிரி கேள்வி யாரும் என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கேரக்டரே ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமான கேரக்டர். ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டர் எப்படா சாவோம் அப்படின்னு வெயிட் பண்ற ஒரு கேரக்டர். அதுல அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னும் போது அவங்க டக்குன்னு அந்த செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. அவங்க திரும்பி வராங்கன்னும் போது அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தாய்க்கிளி மேய்ச்சல் தான் ரொம்ப சிக்கனமாக பயங்கரமாக பார்த்து செலவு பண்ணுறவ தான் நான். ஸோ எனக்கு அந்த நானும் அதுவும் ஒன்று மாதிரி தான், என் தாய்க்கழியை தான் நானும். ஓகே, அது லேடிஸ்க்கு எல்லாருமே ஒன்று இருக்கும், நமக்கு எதுக்கு எல்லாத்தாலும் இந்த பிள்ளைக்கு இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம பேரில் ஒன்று இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஃபியூச்சரில். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தாய்க்கிழவி பார்த்தோம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. படமாகவே பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு உங்களோட போர்ஷன் அந்த இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி படம் இவ்வளோ பெரிய மேசிவ் ஹிட், இது எப்படி இருக்குது இது பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எங்களை எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இது மேசிவ் ஹிட்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து இந்த படத்தோட ஹிட்டு வந்து இதில் வாங்கின கலெக்ஷனை விட இதில் சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சும்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த படத்து மூலிமா ஃபேஸ் ரிவீல் ஆகுது. டைலாக்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. இந்த கால் கிட்ட வந்து நட்டு வச்சுட்டே ஒரு அக்கா பேசுவாங்க, என்ன சன்னாட்டமாக போட்டால் நறுக்குன்னு கிள்ளி விட்றீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டைலாக் க்ளோஸ் இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து சொல்லுவாங்க, ஏண்டி இந்த கிழவிக்கு அழுற கூட ஆள் இருக்காடி அப்படின்ட்டுன்னு. அந்த அக்காவுக்கு ஒரு கோர்ஸ். ஒயின் ஷாப்பில் வந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாரு, எங்கள் ஜியா வந்து சண்டை போட்டு வர நேருக்கிட்டன்னு சொல்லும் போது ஒரு திரும்பி பார்ப்போம் ஒயின் ஷாப்பில். அங்கே அவருக்கு ஒரு கோர்ஸ். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வெளியில் சொல்லிக்கிறதுக்கு அதெல்லாம். ஸோ யாரையுமே இதை டிசப்பாயிண்ட் பண்ணல, இல்லை ஒர்க் பண்ணவங்கள யாரையுமே இந்த படம். ஸோ அந்த வடிவத்தில் இந்த படம் பெரிய பெரிய சக்ஸஸ் தான். ஓகே, எல்லாருக்கும் க்ளோஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஆனாங்கன்றதை தாண்டி அவங்க எல்லாத்துக்குமே கிளாப் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுல படத்தில். இப்போ நீங்கள் வந்து அந்த அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு அந்த செயினை ஊற்று திருப்பி போடுவீங்க, அங்கே ஒரு கிளாப் மூமெண்ட் இருந்தது. ஓவராலாக எல்லாருக்குமே ரொம்ப இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு போச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு கேரக்டர் கூட என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு போவார், பார்த்தா அவரே செத்துருவார். அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜேஷ் அவர். ஸோ அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆனது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி பக்காவாக இருந்தது. அண்ட் சும்மா பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது, ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் படத்தில் உங்களை கேஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப லக்கியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக் டு பேக் 2 படம் அப்படியே ஹிட் ஆயிருக்கு நீங்கள் கேஸ்ட் ஆன படம். வித் லவ்ல வந்து ரொம்ப சின்ன போர்ஷன், அந்த ஒரு சீன்ல மட்டும் தான் வருவேன் நான். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல சக்சஸ் ஆன படத்துல நம்ம ஒரு சின்ன பார்ட்டா இருக்கும்ன்றது ஒரு சந்தோஷம் தான். ஓகே, ஒருவேளை ஓகே இவங்களை வந்து கேஸ்ட் பண்ணா நம்ம படம் வந்து பாரு இந்த மாதிரி சக்சஸ் ஆகும் இல்லங்க, அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தா நடிச்ச படம் நிறைய இன்னும் ரிலீஸ் ஆகாமே இருக்கு. எல்லாம் ஒன்னொன்னா வந்துரும். கம்மிங் பேக் டு தாய்க்கிழவி வந்து ஒரு காமெடி, ஒரு சென்டிமெண்ட் அண்ட் பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு படம். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நீங்க ஆக்ட் பண்ணும் போது? இது என்ன? எனக்கு என்னோட போர்ஷன் மட்டும் தான் தெரியுமே. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும் போது சும்மா அங்கங்க நடக்கிற சீன்ஸ் வச்சு ஒருவருக்கு கெஸ் பண்ணி தவிர ஃபுல்லா கதை யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. மேபி லீட் ஆர்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஓகே, உங்க கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் உங்க கேரக்டர்ல தான் ஆரம்பிக்கும்ல. தாய்க்கிழவி அந்த பவுனு தாயின்ற காட்டிடுவாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற வீடே உங்க வீடு தானே. ஸோ அங்க இருந்தா படமே ஆரம்பிக்கும். நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் தான் அந்த படத்தோட ஐடியாவே. ஏன்னா அவர் வந்தவனையும் குழந்தைங்க கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைப்பீங்க. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல நமக்கு அப்படிங்கிறது எப்போ ஃபீல் ஆச்சு உங்களுக்கு?
எனக்கு இந்த படத்துல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சுவாமி வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது, உங்களுக்கு மட்டுமே ஒரு நாள் இருக்கு மேடம் சீனு, ஷூட் இருக்கும். அந்த சும்மா நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு போற மாதிரி இருக்காது. உங்களுக்கு மட்டுமே ஒரு நாள் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. அது எடுத்தாங்க. பட் அது வந்து எடிட்ல கட் ஆயிடுச்சு அது. ஓகே. மேபி டெலிட்டட் சீன்ல வருமா என்னன்னு தெரியல. வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் அதுவுமே எனக்கு ஒரு மனசுல ஓடிட்டே இருந்தது. ஏன் கட் பண்ணாங்க? ஒருவேளை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லாதனால கட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா கொஞ்சம் முக்கியமான சீன் தான். படத்தோட கதை கொஞ்சம் ஒட்டுற சீன் தான். அந்த டவுட் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அதனால தான் எடிட்ல தூக்கிட்டாங்களா? அந்த பயம் இருந்துட்டே இருக்கு எனக்கு. ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராதிகா மேம் வந்து லைக் கலையரசி, அவங்க இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க பயங்கரமான ஆக்டர். நம்ம அவங்க கூட ஒரு காம்பினேஷன் ஷாட் இருக்குன்னும் போது எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அவங்க எப்படி அசால்ட்டா நடிச்சாங்க? அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கும் அவங்களும் காம்பினேஷன் சீன் பார்த்தா ரொம்ப அதிகம்லாம் இல்லை படத்துல எனக்கு. அந்த வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. அது அதுக்கப்புறம் அவங்க படுத்துட்டு இருக்கும்போது சும்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அதுவும் வந்து டூப் ஆர்டிஸ்ட் தான் அதிகமா இருந்தாங்க. ஸோ ராதிகா மேடம்க்கும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான சீன்லாம் இல்லை. அந்த வீட்டு சீன் மட்டும்தான். அந்த ஒரு சீன்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோன்ற ஒரு பயம் வந்து அந்த சீன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது நடிக்கவும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கணும் அந்த சீன்ல நான் அவங்கள பார்த்துட்டு. ஓகே, அது அப்படியே டேலி ஆயிருச்சு. அது அப்படியே கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது எனக்கு இந்த சீன்ல நடிக்கிறதுக்கும். நான் ரொம்ப பேசலாம் இல்லை அந்த மேடம் கிட்ட எல்லாம். அப்பதான் அந்த ஒரு சீன் இருக்கும், பஞ்சாயத்து மாதிரி இருக்கும் கோயில்ல. அந்த சீன்ல மேடம் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன் நானு. அது நல்லா இருந்தது. அப்போ உட்காரும் போதே நான் நினைச்சேன், ஐயோ இது மட்டும் நம்ம 2 பேரும் கவர் பண்ற மாதிரி ஒரு இது வச்சா நல்லா இருக்குமே ஃப்ரேம். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து கூட நம்ம அதை வச்சுக்கலாம் மெமரிஸா அப்படின்ட்டு. லைட்டா வருவேன், மேடம் உட்காந்துட்டு இருப்பாங்க, பக்கத்துல இங்க உட்காந்துட்டு இருப்பேன் நான். ஓகே. அவங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி ஒரு சீனுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க அந்த மாதிரி எதுவும்? இல்ல நான் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்க மேக்கப் போறதே 4 ஹவர்ஸ் கேரவன்ல போட்டுட்டு அந்த ஷாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க அவங்க. ஓகே. அவ்வளோலாம் பார்க்கல நான் மேடம். செட்ல எங்க கூட எல்லாம் இல்லை, அவங்க கேரவன்ல இருப்பாங்க, ஷார்ட் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா டைரக்டர் வந்து இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஆனா நிறைய பேர் வந்து இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே ஃபீல் ஆகல. அவரோட அடுத்த க்ரோத் பார்க்கும் போதும் இன்னும் பயங்கரமா இருந்தது. ஏன்னா அடுத்து வந்து உடனே சிவகார்த்திகேயனோட சேயோன் பண்றாரு, திருப்பி இன்னொரு படம் பண்ண போறாருன்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது உடனே பண்றதுன்னா அது ஒரு நைட்ல அவருக்கு நடந்த மேஜிக் கிடையாது இது. அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. ரொம்ப வருஷமா அதை ட்ரை பண்ணிட்டு வந்த இடம் தான் இந்த பிளேஸ் அவருக்கு. ஓகே. ஸோ அவர் பத்தி சொன்னா, இந்த ஆண் பாவம் போல ரைட்டரும் இவரு தான். டைரக்ஷனா இது அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர் தான். ஃபைனலி எனக்கு இந்த பாரதி ராஜா சார் படத்துல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட நடிக்க முடியாட்டு அந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் கூட நான் நடிக்கிறேன் இப்போ. சீமான் சார் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல, படத்தை பார்த்துட்டு சொன்னாரு, இந்த படத்துல சிவா முருகேசன் பேர் எடுத்துட்டு பாரதி ராஜா படம் போட்டா நம்புவாங்க. அது நிஜம் தான். அந்த மாதிரி தான் அவரு. அப்புறம் கமலஹாசன் சார் சொன்ன மாதிரியும் இவர் நிறைய நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திருக்காரு இந்த படத்துல இருந்து சொன்னதா சொன்னாங்க. அது எல்லாமே உண்மைதான். இப்போ எங்களோட ஃபேஸ் எல்லாம் நாங்கள் எத்தனை நாள் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய படம், இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய படம் யூடியூப்ல நிறைய பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஃபேஸ் வேல்யூ இன்னும் வெளியில வரல. இந்த படம் மூலியமா எனக்கு கொஞ்சம் அது வருதுன்னும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் டைரக்டர்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. இந்த ஒரு விஷயம் நீங்க கான்ஸ்டன்டா சொல்றீங்க. நான் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன், அதுல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ இல்ல தெரியாமே இருந்துருது. யூடியூப்ல உங்களுக்கு நாங்க பார்த்துருக்கோம், அங்கங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு தியேட்டர் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். சூரி வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிருக்கு அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. விஜய் சேதுபதி பற்றி நம்ம பார்த்துருப்போம், அவரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேள்வி. அது அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? லைக் முன்னாடி ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கு, ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து அதை பார்க்கும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? நம்மளும் அந்த இடத்துக்கு எப்போ போவோன்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட கொடுமைனா என் கூட இருந்தவங்களே வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏங்க உங்கள் கூட தானே வந்தாங்க அவங்களாம் நல்ல ரோல் பண்ணுறாங்க, நிறைய சினிமா பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான பதில் எனக்கு தெரியல. ஏன் அவங்களாம் நல்லா நிறைய படம் பண்ணுறாங்க, நீ ஏன் பண்ணலைன்னு கேட்டால் அதுக்கு பதில் நிஜமே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அதுக்கெல்லாம் 2 வருஷம் ஆனாலுமே எனக்கு இது இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கு. அது இது கேட்டவங்க 2 வருஷம், இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆகுது. ஒரு ஆர்டிஸ்டோட பேரை சொல்லி சொன்னாங்க, அவங்களாம் பாருங்க நிறைய படம் பண்றாங்க, நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போதைக்கு அவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நான் எவ்வளோ ஆடிஷன் அட்டென்ட் பண்றேன், எவ்வளோ ட்ரை பண்றேன்ட்டுன்னு. அது பார்த்தும் கிட்டது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரணும் போது அடுத்து இந்த மாதிரி கேள்வி யாரும் என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் தாய்க்கிழவி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் உங்களுக்கு எப்படிலாம் வந்து சொல்றாங்க, என்ன மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு? எனக்கு எல்லார்கிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரியான பதில் என்ன வந்ததுன்னா, அந்த கேரக்டர்ல நீ நேச்சரா இருந்த, அது கரெக்டா இருந்தது, அந்த வில்லேஜுக்கு ரொம்ப நடிச்ச மாதிரியும் தெரியல,
ரொம்ப கேஷுவலா நடிச்சிருந்தீங்க. கேஷுவலா இருந்தது, பொருத்தமா இருந்தது அந்த கேரக்டருக்கு அப்படின்னு இதுதான் அதிகமா எல்லாரும் ஒரே மாதிரி சொன்ன பதில். ஆமா, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஆனா அந்த கேரக்டரே ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமான கேரக்டர். ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டர் எப்படா சாவோம் அப்படின்னு வெயிட் பண்ற ஒரு கேரக்டர். அதுல அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னும் போது அவங்க டக்குன்னு அந்த செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அவங்க திரும்பி வராங்கன்னும் போது அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு சோகமா மூஞ்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைய வேற கூட்டு வருவீங்களே. ஸோ அதுல ஒரு காமிக் இருந்தது. அந்த காமிக்கல்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி இதை ஓவர் டூவும் பண்ணல, ஓவர் ஆக்டிங்கும் பண்ணல. அப்படியே நம்ம ஊர்ல தானே இருக்கோம், ஒரு கிராமத்துலன்னா இறங்கியும் பண்ணல. அது ஒரு மீட்டர் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இயல்பா வந்துருச்சா இல்ல டைரக்டர் எதுவும் அட்வைஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாரா? இல்ல, நான் அந்த ஊர் மக்களை பார்த்தேன். அவங்க திண்ணையில உட்காரும் போது எப்படி உட்காடுறாங்க, கீழே உட்காந்தா எப்படி உட்காடுறாங்க, இந்த ஒரு சின்ன சின்ன எல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஊரு அந்த மாதிரிலாம் இல்ல, இங்க தான் சென்னை தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. சொந்த ஊர் வந்து ஆந்திரா எனக்கு. ஓகே. அவங்க ஒரு காவா பக்கம் நடந்து போகும்போது அந்த ஸ்மெல்லுக்கு முந்தானே எப்படி எடுத்து மூடுறாங்க, அது முதல்ல சின்ன சின்ன நோட் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. இப்போ நம்ம டக்குன்னு இப்படி பண்ணுவோம், அதெல்லாம் அவங்க எப்படி பண்றாங்க, எங்க இருக்கிற இதை எடுத்து இப்படி மூடுவாங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஸோ அதுல எனக்கு ஹெல்ப்பா இருந்தது. ஓகே, அந்த ஏரியாலே ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் அப்படியே அவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம். ஆமா. ஓகே. ஏன்னா படம் வந்து செம ஃபன். ஏன்னா அங்க ஒரு 4-5 பேர் அவங்கள ஹோல்ட் பண்ணி படம் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ராதிகா மேம் இருக்காங்க. இவங்க மத்தியில நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வந்து உருவாயிருக்காங்க, நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்கன்னு வந்து கமல் சாரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, நம்ம இவ்வளோ நாள் நீங்களே சொன்னீங்க நம்ம பின்னாடி இருந்தோம், யாருக்கும் பெருசா தெரியலன்னு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே படத்துல வந்து எஸ்கே அவர்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு, கமல் சார் பாக்குறாரு, நிறைய லெஜெண்டரி ஆளுங்கெல்லாம் பார்த்து அந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறாங்கன்னும் போது, அப்ப இவங்கெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது நம்மள பார்த்துருப்பாங்களே, நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பாங்களா, அது எப்படி இருக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது அந்த படம் முடிச்சுட்டு ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருந்தாங்க செலிபிரிட்டி ஷோ. அப்ப நான் வரும்போதெல்லாம் அங்க இருக்கவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தேன், யாரெல்லாம் வெளியில வராங்கன்ட்டு. ஓ இவங்க வராங்களோ, அப்ப இவங்க நம்மள பார்த்துருப்பாங்களே ஸ்க்ரீன்ல, ஓ சூர்யா சார் நம்மள பார்த்துருப்பாரு ஸ்க்ரீன்ல அப்படின்ட்டு, கமல் சார் நம்மள பார்த்துருப்பாரு, இவங்கள நம்மள வியந்த இதுல அவங்க கூட நம்ம நடிக்காட்டியும் அட்லீஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பாங்களே இவங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஓகே. அண்ட் ஓவரால் எஸ்கே என்ன சொன்னாங்க, ஏதோ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அது அந்த ப்ரீ ஈவென்ட் அப்போ ஒரு சின்னதா போட்டோ எடுக்கும்போது அவர் சொன்னாரு, நான் சொன்ன டைலாக் சொல்லி நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன டைலாக்? அந்த கதவு கிட்ட உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன் இல்லையா, நான் வாங்கின காசு கொடுத்துட்டேன் எப்படி, அது அந்த டைலாக். அது ஆக்சுவலா நல்லா இருக்கும். அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நீ என்ன வாங்கியிருக்கியா, நான்லாம் எப்பயோ கொடுத்துட்டேன்பா. அது என்ன மைண்ட்ல வச்சுட்டு நான் அது பேசினேன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன், எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி நானா கிரியேட் பண்ணிட்டேன் அந்த கேரக்டருக்கு. நான் அது டைரக்டர் சொல்லல, நானா என்ன கிரியேட் பண்ணிட்டேன்னா, அந்த கிளவி வீட்டுக்கு முன்னாடியே ஒரு அடி பம்ப் இருக்கு, அங்கதான் நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறதா நான் இது வந்து என்னோட ஓன் ஸ்டோரி. அந்த நான் கிரியேட் பண்ணிட்டது. எப்பவுமே வந்து அங்க தண்ணி பிடிச்சிட்டு போறவ மத்தியானம் அவ தூங்குனா வந்து பிடிச்சிட்டு போவேன், சாயங்கால டைம்ல திண்ணில உட்காந்துட்டு இருப்பா. அப்போ வந்து வச்சுக்கோங்களேன் அவ காசு கேட்பா அப்படின்றதுக்காக, வேணாடி 3ஆவது தெரு அந்த பக்கம் ஒரு கொள்ளை இருக்குல்ல, அங்க போய் பிடிச்சிட்டு வரலாம், 4 தெரு அந்த பக்கம் போய் சுமந்துட்டு வரைக்கும் நான் தயாரா இருக்கேன், இந்த கேள்வி கிட்ட பேச்சு வாங்க நான் தயாரா இல்ல, அது ரொம்ப கேட்கணும் அவளுக்கு பயந்து அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வரவ இன்னைக்கு கிளவி படுத்துட்டான்னு அவங்க வீட்டுல வந்து ஒய்யாரமா நடு வீட்டுல சாஞ்சு உட்காந்துட்டு என்ன, கால் ஆட்டுறது என்ன, ஒரு தென்னாவட்டா பேசுறது என்ன, அப்படி மாதிரிதான் நான் இருந்தேன். இதுவே கிளவி இருந்திருந்தா அந்த வீட்டுக்குள்ள விட்டுருப்பாளா நம்மளே, நம்ம தான் வந்திருப்போமா. பத்திரிக்கை வைக்கிறவங்களே வந்து அப்படி வாசலை தூக்கிட்டு ஓடுறாங்க பயந்துட்டு. அப்படி இருக்கும்போது பாத்தியா இன்னைக்கு கடன் வாங்கவங்க எல்லாம் வீட்டுல வந்து உட்காந்துட்டு எப்படி ஒய்யாரமா பேசிட்டு இருக்கோம், அந்த தென்னாவட்டில தான் அந்த மூட்ல நான் இருந்தேன் நானு. சோ அப்படி நடுவில் கூட நான் சொல்லியிருப்பேன், நான் அதாவது நானே பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட சொன்னேன், ஏடி கிளவி இருந்தா என்ன நம்ம வீட்டுக்குள்ள விட்டுருப்பாளாடி அப்படின்ற மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம் நாங்க. ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சிவகுமார் முருகேசன் அடுத்து செய்யோன் பண்றாரு. செய்யோனோட அந்த ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதுல வந்து ஆல்மோஸ்ட் அந்த கிளிம்ஸை பார்த்துட்டு படத்தை பார்க்கும்போது அந்த கிளிம்ஸ்ல இருந்த ஆளுங்க எல்லாருமே அந்த தாய் கிளவி படத்துக்குள்ள இருக்காங்க. படத்தை என்ன நான் கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும். நான் இருக்கேனான்னு கேட்க போறீங்க, எனக்கு தெரியல, இருந்தா சந்தோஷம். பட் சப்போஸ் எப்போ கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக இப்பத்துல இருந்து ஹைப்ரோஸ் எல்லாம் த்ரெட்டிங் பண்ணாம நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது வில்லேஜ் ரோல் சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு. சரி கூப்பிட்டாங்கன்னா நான் எப்பவுமே இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து இந்த ஹைப்ரோஸ் த்ரெட்டிங் பண்றது அதெல்லாம் பண்ணாம அப்படி ராவா இருக்கணும்னு எனக்கு ஆசை. சூப்பர். அதனால நான் என் சைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பிடுவேன். ஒரு இது இருக்கும்ல, நமக்கு ஒண்ணு இருக்கும்ல, ஓகே கூப்பிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய படமா வரும், அதுல நம்ம ஒரு பார்ட் வரும், கமல் சாரோட ப்ரொடக்ஷன் வேற, எஸ்கே ஒரு பக்கம். ஸோ அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட நீங்க ரெடி ஆவீங்க? இப்போ உண்மையா சொல்லணும்னா நான் வந்து நீ ரொம்ப செலிப்ரேட் பண்ணிக்காத உள்ளுக்குள்ள நம்ம அந்த படத்துல இருக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் நடக்காம போயிடுச்சா அது ரொம்ப ஹர்ட் ஆகுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட கால் வரும் டைரக்ஷன் டீம்ல இருந்து, உங்களுக்கு இந்த டேட்ல ஷூட்டுக்கா அப்படின்ட்டுன்னு. அது வரைக்கும் சைலண்டா இருப்போம். ஏதாச்சும் சப்போஸ் நெகட்டிவா நடந்துட்டா அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்சியூ மாதிரி இது வந்து
இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல அதே கர்மாத்தூர் ஏரியா தான், அதே இடத்த தான் காட்ட போறாங்க இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் நான். ஆமா ஆமா புரியுது. லாஸ்ட் மினிட்ல எனக்கு இந்த மாதிரி சொல்லாம இருக்குது. நம்ம மறந்துருவோம், நம்ம அதை மறந்துருவோம். வரும்போது பாத்துக்குவோம். கூப்பிடும்போது கரெக்டா அந்த ஹைப்ரோ செட்டிங் பண்ணாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். சோ அடுத்து உங்க ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்துருப்பாங்களே, என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி என் ஃபேமிலில படத்துக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு என்னன்னா அவங்க எல்லாருமே தெலுங்கு, தமிழ் வந்து புரியும், ஓரளவுக்கு புரியும். ஆந்திரால தான் போய் பார்த்தாங்க. அவங்க வந்து சப்டைட்டில் வரல. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 3 பசங்க எதுக்கு அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு என்ன முறை அப்படின்னாங்க. அத்தைன்னு கூப்பிடல, அது ஆத்தா. ஆத்தானா தமிழ்ல தெலுங்கு அம்மான்னு அர்த்தம். அவங்க அது டவுட் கேட்டாங்க, ஏன் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. அந்த ஐயோ நீங்க உங்களுக்கு இதே புரியல, மொத்த படத்தை எப்படி பாத்துருப்பாங்க அப்படி இருந்தது எனக்கு. அவங்க நம்ம பொண்ணு நடிச்சிருக்காங்க, நான் ஸ்கிரீன்ல வரேன், அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, கதையெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு. பட் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட டவுட் இதுதான், எதுக்கு அந்த பசங்க 3 பேரும் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க, அது அத்தை இல்ல ஆத்தா, ஆத்தானா அம்மான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் நான். படத்தோட ஐடியா, அந்த ஒரு கோர் இருக்குல்ல, பெண்களுக்காக ஒரு விஷயம் அப்படின்றது, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? நானுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிற, தாய்க்கிளி மைண்ட் செட் தான். ரொம்ப சிக்கனமா பயங்கரமா பார்த்து செலவு பண்றவ தான் நானு. ஸோ எனக்கு அந்த நானும் அதுவும் ஒன்று மாதிரி தான், என் தாய்க்கிளியே தான் நானும். ஓகே, எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த கேரக்டர். ரிலேட் பண்ணிக்க முடியுது. நானே ரொம்ப சிக்கனமா இருப்பேன் வீட்டுல. நானு அந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா, அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்து அது ஒரு இல்ல, நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் இந்த லேடிஸ்க்கு ஒரு இது இருக்கும், எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே பண்ணுவாங்க. சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் எல்லாருக்கும் போட்டுட்டு எல்லாரும் பேட்லயும் மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சு சாப்பிடுறது அப்படி இருக்கும். இப்போ எனக்கே கூட ஒரு ரீசெண்டா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குற ஐடியா இருந்தது. அது வாங்குற ஐடியால நான் என்னதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட சேவிங்ஸ் இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, என் மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணல. வீட்டுல இருக்கவங்க மேலதான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படிதான் எனக்கு தோணுது. அது லேடிஸ்க்கு எல்லாருமே ஒன்று இருக்கும், நமக்கு எதுக்கு எல்லா இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம பேர்ல ஒன்று இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஃபியூச்சர்ல. ஒரு டாட்டர்ன்றா வந்து நம்மளை மதிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அசெட் நம்ம பேர்ல இருக்கணும்ன்றது அது ட்ரூ தான். அது ஓகே, நைஸ். ஸோ இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யூடியூப்லாம் பண்றீங்களா இன்னமும்? நேற்று கூட போயிட்டு வந்தேன், ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். நமக்கு சினிமா கிடைச்சிருச்சு, ஓகே இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன இதெல்லாம் அப்படின்னா இல்லவே இல்லை. நான் எது கிடைச்சாலும் இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். யூடியூப் இந்த இதுக்குள்ள எப்போ வந்தீங்க? ஏன்னா எவ்வளோ வருஷமா அது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 2018 நான் யூடியூப்ல இருக்கேன். ஓகே, ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது, நம்ம அது மூலியமாக அப்படியே சினிமாக்குள்ளே இது பண்ணலாம் அப்படிங்கிறது. அது மூலியமா வரலாம் இல்லை, கிடைச்ச எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே எந்த லிங்க் கிடைக்காதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே, யூடியூப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்து சினிமாக்கு ஒரு பக்கம் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? நான் இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள். என்னென்ன படங்கள்லாம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் பண்ணி? கூழாங்கல், ஓகே, பேச்சி, வித் லவ், சாரி ஜிகர்தண்டா 2 எடுத்தாங்களா, XX. அது 2ல வந்து அந்த ரயில் அது சாங்ல சும்மா ஒரு சின்ன மாண்டேஜ், சின்ன மாண்டேஜ், மத்தவங்களுக்கு அது சின்ன மாண்டேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு படத்துலயே ஒரு பார்ட்டா இருக்கிறோமே அப்படி ஒரு இதுதான் எனக்கு. வாழை படத்துல நடிச்சேன், பட் என்னோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணும் போதே ஷூட்டிங்கே எடிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரு 10 கேரக்டர் வெளியே எடுத்துட்டாங்க படத்துல இருந்து. அவ்வளோதான். மற்ற படம் ரொம்ப சின்ன சின்னது தான். பெருசாக சொல்லணும் எனக்கு போர்ட்ஃபோலியோவா எனக்கு விசிட்டிங் கார்டாக இருக்குதுன்னு பார்த்தா கூழாங்கலும் தாய்க்கிழவி. தாய்க்கிழவியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரிஜிஸ்டரான ஒரு இதுதான். மேபி இந்த கேரக்டர், இந்த நீங்கள் பண்ண கேரக்டர் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் ஏதாவது நமக்கு சான்ஸ் இருந்ததுன்னா இதை பண்ணியிருப்பேன்னா எதை சொல்லியிருப்பீங்க? இல்லை இதுவே இருக்கட்டும், ஏன்னா இதுதான் படம் ஃபுல்லாக வந்து நான் மற்ற கேரக்டர்ல அவங்க இதில் வந்துட்டு போயிடுறாங்கல்ல. இதுனா ஓகே, படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அங்கங்க என்னோட பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கு ஸ்கிரீன்ல. சோ எனக்கு இது கிடைச்சிருக்கு, இது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு சூப்பர். நடிக்கும் போது ஒன்று இருந்திருந்தது எனக்கு, சரி மருமக கேரக்டர் இருந்திருக்கலாம்னு. பட் எனக்கு இப்போ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு இந்த சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், ஆறு இது பண்ணும் போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? இருக்கு. என்னன்னா இந்த படத்துல வந்து எனக்கு மட்டும் தனியா ஒரு நாள் வீட்டுல ஷூட் வச்சாங்கன்னு சொன்னேன், அது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் நடக்கும். அதுல வந்து அந்த டைலாக்ஸ் எனக்கு வந்து வாயில நுழையில. ஓகே, அது இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல, ஸோ அதனால நான் ஃபுல்லா சொல்ல முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அதுல என்னன்னா, பலசர கடைக்காரன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக். எனக்கு தமிழும் அந்த அளவுக்கு அந்த மதர் சங் புரியாது. நான் என்ன நினைச்சேன், ஏன் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க பலசர கடைனா? நான் என்ன நினைச்சேன்னா, பழம்னா ஃப்ரூட், சரம்னா ஜூஸ், கடைக்காரனா ஃப்ரூட் ஜூஸ் கடைக்காரன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பலசர கடைனா பல சரக்குகள் இருக்கும் கடை, மல்லிகை கிடையாது. அப்படியா? உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இல்ல, நீங்க சொல்லும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். நான் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைலாக பேசிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேர்ட் வந்து தனியா சொல்லும் போது எனக்கு வாயில வந்துடும், அந்த கோர்வையா அந்த டைலாக்கா சொல்லும் போது எனக்கு அது வரவே இல்லை எனக்கு.
ரொம்ப சொதப்பி நிறைய டேக் எடுத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு மீனிங் சொன்னாங்க. ஓ அப்போ அது ஃப்ரெஷ் ஜூஸ் கடைக்காரன் கிடையாதா அப்படின்னு நினைச்சேன் நான். அது வந்து மளிகை கடையை தான் பலசரக்கு கடை அப்படின்னு சொல்றாங்க போல. அது எனக்கு தெரிஞ்சது, ஐயோ இது நம்ம நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே, ஒரு முக்கியமான சீன் வேற அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். இது டைரக்டர் காம்ப்ரமைஸ் ஆனாரா அப்படின்னு. அதே மாதிரி அது எடிட்ல கட்டாய் வரலையா படத்துல, அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம பெர்ஃபார்ம் சரியா இல்லாதனால தான் அவங்க வைக்கல போல படத்துல அப்படின்ட்டுன்னு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கேட்டேன் நான், இது ஏன் சீன்னா அவங்க சொன்னாங்க இல்ல டைம் பத்தலன்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லவும் முடியும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அதனால கட் பண்ணிட்டோன்னு, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு இது இருக்கு. ஓகே, மேபி அது இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை பெட்டரா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா எனக்கு எல்லாமே எந்த சீன் பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் தோணும். எந்த படமா இருந்தாலும் அதை பார்த்துட்டு இந்த சீன் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே, இது டைலாக் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆட் பண்ணி பேசியிருக்கலாமே, நல்லா இருக்குமே தோணும். ஆனா தாய்க்கிழவி படத்துல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இது இல்லை தோணல. இப்போ இது படத்துல வந்த சீன் மட்டும் சொல்றேன், எல்லாமே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அந்த இடத்துல இதுதான் தேவைப்படுது, இதுக்கு மேல பண்ணா அது ஓவர் ஆக்டிங் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி அது கரெக்டா இருக்கு. ஆனா இந்த டெலிட் ஆன சீன் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு பிடிக்காட்டி டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்காச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது ஒரு ஓவரால் எத்தனை நாள் ஷூட் பண்ணாங்க படம், நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க அங்க? ஷூட் வந்து எத்தனை நாள் மொத்தம் எத்தனை நாள் எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா 1.5 months 2 months மேல. ஓகே, நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க? நான் எனக்கு 24 days நினைக்கிறேன். 24 days, கிட்டத்தட்ட ஒரு மாசம். 24 days 18 days எனக்கு சரி, ஓகே, இருந்திருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா தாய்க்கிழவி? எனக்கு இந்த படத்துல வந்து நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்கிறது என்னன்னா, இந்த படத்துல ஒரு சீன் உங்க வீட்டுல எனக்கு எடுத்தாங்களே, அது ஒரு சின்ன கண்டினியூட்டி வந்து நான் சரியா மெயின்டைன் பண்ணல. ஒரு செயின் சீன் தான் அது. நான் சரியா மெயின்டைன் பண்ணாததுனால என்னால அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ரூஸ்னு ஒரு பொண்ணு திட்டுவாங்கண்ணா. அது எனக்கு இன்னுமே ரொம்ப 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 கில்ட்டா இருக்கு. எனக்கு நடிக்கும் போது எனக்கு தெரியாது அவங்க கிட்ட திட்டுவாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கப்புறம் ஷார்ட் முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, அந்த பொண்ணு திட்டினாருமா இந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லைன்ட்டுன்னு, செயின் இதுன்னு. எனக்கு அது என்னதான் கண்டினியூட்டி பார்க்குற டைரக்டர் கவனிக்கணும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. என்னோட இதை நான் தான் மெயின்டைன் பண்ணணும் அஸ் ஆர்டிஸ்ட். அது இல்லை என்னோட இது. ஆனால் எனக்குமே ஒரு கன்ஃபியூஷன் அந்த படத்தில், என்ன எந்த இடத்துல நான் செயின் போடணும் எதில் போடக்கூடாதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தனால அதை நான் பண்ணலை. என்னால் அந்த பொண்ணு திட்டு வாங்கினது எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப 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 கில்ட்டாக இருக்குது. அது எனக்கு லைஃப் லாங் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஐயோ நம்மளால ஒருத்தி திட்டு வாங்கிட்டாலே, நம்ம பண்ண தப்புனால அவள் எதுவுமே பண்ணாமல் அவள் திட்டு வாங்கிட்டாலே அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ரூஸ் சாரி, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய சாரி, பட் இருந்தாலும் என்னால அவங்க திட்டுவானதுக்கு சாரி ப்ரூஸ். கண்டிப்பா, ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு அது தெரிஞ்சுக்கிற லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்போம் அப்படின்றது. ஓகே, நைஸ் அண்ட் தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, படத்தை பத்தி நிறைய சொன்னீங்க. அடுத்து நாங்களும் எதிர்பார்க்குறோம் நீங்களும் வந்து அடுத்து படங்களில் ட்ராவல் ஆவீங்க, இன்னும் பெட்டரான ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.